ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்ரீ ராமநவமி நடந்து முடிஞ்சது இல்லையா? ஸோ அது வந்து நாங்கள் இங்கே யூஎஸில் வீக்கெண்டில் அது கோயிலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வீட்டில் வந்து ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ஒரு பூஜையும் நம்மளுக்கு ஒரு இன்வைட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு விஷயத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு போவோம் இல்லையா, அதே தான். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு கல்யாணமாக தான் நடக்க போகுது, ராமர் சீதை கல்யாணம். டெலாவரில் இருக்கிற சாய்பாபா டெம்பிள் அந்த வாலண்டியர்ஸ் அண்ட் டிவோட்டீஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுற ஒரு கல்யாணம் தான். லைக் யூஎஸில் ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாரீ. நான் யூஎஸ்க்கு வந்த பிறகு எடுத்த ஒரு சில்க் சாரீ. அதுக்கு ஜுவல்ஸ் எல்லாமே பேர் பண்ணி வச்சாச்சு. இதுதான் நீங்கள் அந்த வீடியோட இன்ட்ரோவில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபுட்டு நான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்திங்கன்னா நோ ஆனியன் நோ கார்லிக் பொட்டேட்டோ கறி அதுதான் பண்ண போகிறோம். நான் வந்து பெருசாக நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ் பண்ணதில்லை. பட் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ யார் வேணாலும் கண்ணை மூடிட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ வந்து ரெசிபிக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பொட்டேட்டோவை இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறன்னு அரைச்சிட்டு, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா நான் ஒரு 5-6 சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் இஞ்சி இதையும் போட்டு குறன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்லேயுமே பண்ணலாம். இப்போ நான் செய்கிற இந்த இதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் பாட்டில் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் செய்யலாம், சாட்டே மோடில் வச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் கீ போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சமாக காஞ்ச மிளகா. ஸோ நம்ம இதில் நோ ஆனியன் நோ கார்லிக் போடுறோம் இல்லையா, ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பவுட்ரு அது நம்ம சேர்த்து அதில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஆனியன் இல்லாமல் அதுவும் பூண்டு அதெல்லாம் இல்லாமல்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்மளுக்கு சில டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது வந்து நம்ம அந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கடலை மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள், அது ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இந்த பொட்டேட்டோ கறி வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் சைடில் வச்சுக்கலாம், இல்லை ரைஸு அந்த புலாவுக்கு அதுக்குமே சைடில் வச்சுக்கலாம். அண்டு பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டிக்கு ஒரு 3 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம ஆனியன் நிறையா போடுறதில்ல இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து கிரேவிக்கு கொஞ்சம் அந்த கிரேவி வரணுன்னா தக்காளி கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி போடுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். நம்ம வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். ஸோ வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கிரேவியில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதோட ஃப்ளேவர்லாம் அந்த பொட்டேட்டோவில் ஏறும். ஏன்னா நம்ம தனியாக வேக வச்சுட்டு பண்ணுறோம் இல்லையா. பட் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது பிளாண்ட் எல்லாமே டேஸ்டியாகவே தான் இருக்கும். அடுத்து நம்ம கிரேவிக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ½ ட்ரே எடுத்துகிட்டு போகிற குவான்டிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொதி வரட்டும். நம்ம சாமிக்கு சமைக்கும் போது நோ ஆனியன் நோ கார்லிக்கு என்ன காரணம் அப்படின்றது வீடியோட எண்டிங்கில் ஒருத்தங்க பதில் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இப்போ வந்து கிரேவி கொதிச்சிருச்சு. ஒரு ½ டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ஒரு ½ டீஸ்பூன் கசூரி மேத்தி. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அலவுடான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு
மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட நோ ஆனியன் நோ கார்லிக் பொட்டேட்டோ கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலன்னா இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் அண்ட் டேஸ்டி. ஏன்னா நம்ம சாமிக்கு செய்யும் போது டேஸ்ட் பண்ணாமல் செய்வோம். ஸோ அதனால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சாய்பாபா டெம்பிள்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் அந்த கிரவுண்டில் இந்த மாதிரி டென்ட் போட்டு அதுக்குள்ளே தான் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சீதா ராம கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ஈவெண்ட்டாக போயிருக்கு. நம்ம வந்திருக்கிறது 3rd டே ஈவெண்ட்டு. இன்றைக்கி வந்து மாலை மாற்றம் அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூட்டம் வந்து யூஸ்வலாக வர கோயிலில் வர கூட்டத்தை விட ட்ரிபிள் மடங்கு அப்படி அந்த மாதிரி ஜாஸ்தி தான். ஸோ அதனால் கோயில் வந்து ஒரு வீடை தான் வந்து சாய்பாபா டெம்பிளாக வச்சுருக்கனால அதில் எல்லாரையும் அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டென்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 பக்கமே வந்து கெஸ்ட் உட்காந்துக்கலாம். அந்த எண்டில் வந்து கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு பொட்டு வச்சு சந்தனம் தடவி கல்யாண வீட்டில் எப்படி நடக்கும் அதே மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து இன்றைக்கி வரவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபுட்டு. நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு போனோம் இல்லையா, அது மாதிரி நிறைய டிவோட்டிஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எக்ஸல் ஷீட்லாம் இருக்கும். ஸோ அதை அப்படி ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி ஸோ மாலை மாற்றம் சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் க்யூவில் நின்று நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட வேண்டியது தான். நிறைய பேர் வந்ததுனால இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே நான் இங்கே பார்த்தேன். நம்ம இந்தியாவில் தான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க அப்படின்றதுலாம் நம்ம ஒரு மிஸ்கன்செப்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விட நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அங்கே பார்த்ததை விட இங்கே வந்து சாமியை விழுந்து கும்பிடுவாங்க. ஒரு சின்ன ஈவெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவலுக்காச்சும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சு பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டை நாங்கள் ஞாபகம் வச்சு கும்பிட்டா தான் உண்டு, அது செலிப்ரேட் பண்ணால் தான் உண்டு. இந்தியாவில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு எப்படியாவது ஞாபகம் வந்துடும். இங்கே வந்து நம்ம அதை பார்த்து அதுக்கு ஒரு மெனக்கெடு எடுத்து மக்களை கூட்டி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டும் ரொம்பவே சூப்பராக நிறைவாகவே போச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு சீதாராமர் கூடவே லக்ஷ்மணனும் இருக்கார். பிரசாதம் வந்து பானகம் அண்ட் இந்த ஊற வச்ச பயிறு பருப்பு அதுதான் பிரசாதம். அப்புறம் அக்ஷதையும் கொடுத்தாங்க. அடுத்து இதுதான் வந்து சாய்பாபா டெம்பிள் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மண்டபம்லாம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே வந்து செட்டும் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே இருந்து பார்த்தோன்னா இந்த டென்ட்டு கல்யாணம் நடந்த டென்ட்டு தெரியும். இதுதான் சாய்பாபா டெம்பிள். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்க்குற கோயில். ஸோ இந்த கோயிலில் வந்து எவ்ரி தேர்ஸ்டேஸ் வந்து நல்லா பூஜை நடக்கும். அதுவும் சம்மர் டைம்லலாம் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். வாலண்டியர்ஸ்லாம் நிறையவே இன்னும் ஆக்டிவான நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஃபுட்டு பிரசாதம் வாங்க வந்தாச்சு. ஸோ நம்மளோட பிரசாதம் பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம செஞ்ச பொட்டேட்டோ கறி இல்லை, பட் தால் இருக்குது, ஒரு சப்பாத்தி அண்ட் தால், அப்புறம் ரைஸ் வந்து லெமன் ரைஸ் அண்ட்
தயிர் சாதம், ஊறுகாய், அப்பளம், ஒரு வத்தல், அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து லட்டு அண்டு கேசரி. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே, நம்ம ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு அதே ராமருக்காக செய்கிற ஒரு பூஜைக்கு தான் போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான், சாமிக்கு வைக்கிறதில்ல. ஸோ அதனால் என்கிட்ட முன்னாடியே புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸை வச்சிடுறேன், பச்சை அரிசி. ஒரு 12 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சிடலாம். ஸோ நான் ஒரு 3 or 4 கப்ஸ் நான் இதை போட்டிருக்கேன் நான். ஸோ அதுக்கே 12 மினிட்ஸ் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லெண்ணெயை நல்லா ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு சாதம் மிக்ஸ் பண்ணும்போது குழையாது. இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற இந்த புளி காய்ச்சல் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சாமிக்கு வைக்கல, பட் நாங்கள் வந்து நான் டேஸ்ட் பண்ணாமல் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் உப்புலாம் வந்து கொஞ்சம் அந்த புளிக்காய்ச்சலே கரெக்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ சாதம் எப்போவுமே நல்லா ஆறிட்ட பிறகு நீங்கள் தொக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வார்மாக இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஆயில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த புளியோதரை பிடிக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. அதனால் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நம்ம இந்த கோயிலெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பூஜை நடக்கிற வீட்டுக்கு வந்தாச்சு. இது என் ஃப்ரெண்டோட வீடு தான். அவங்க வந்து ஒரு மதர் டிவோட்டி. ஸோ அதனால் நிறையா அழகாக அன்றைக்கி வந்து மதர் அவங்களோட பர்த்டேன்றதுனால அவங்க அதையும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்க போகிறது வந்து ராமா கலாக்ஷேபம். ராமரை பற்றி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருந்த ராமரை பற்றி நம்மளுக்கு கதை சொல்கிறதுக்கு, சில ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் சொல்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் கேதர் ஆகிட்ருக்கோம். குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா இருப்பாங்க, அவங்க பாட்டு ஒரு சைடில் விளையாடிட்டு இருப்பாங்க. இது வந்து வெறும் லேடிஸ் மட்டும் நடத்துகிற ஒரு ஈவெண்ட் மாதிரி, ஐ மீன் ஒரு கெட் டுகெதர். இவங்க தான் கதை சொல்கிறாங்க. இப்போ திரேதாயுகம் ஃபர்ஸ்ட் வந்தது கிருத்தயுகம், அப்புறமா வந்தது திரேதாயுகம், அப்புறம் வந்தது துவாபர யுகம், இப்போ இருக்கிறது கலியுகம். வழி நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். அது ஹரே கிருஷ்ண மகாமந்திரமா இருக்கலாம், ராமநாமமா இருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன நாமமா, முருகனுடைய பேரை சொல்லலாம், அம்பானோட பேரை சொல்லலாம், விநாயகர் பேரை சொல்லலாம், சிவனுடைய பேரை சொல்லலாம். ஆனா இது மட்டும்தான் நம்ம இந்த கோர கலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. அடுத்து தீபாரதியை காமிச்சு ஒருத்தரா சாமி கும்பிட்டோம். இப்படி எல்லாரும் சேர்ந்து சாமி ஒரு இடத்துல இருந்து சாமி கும்பிட்றதுமே ஒரு நல்ல ஃபீலோட தான் இருந்துச்சு. அடுத்து ராமருக்கு எல்லாம் பிரசாதம்லாம் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளோட புளியோதரை, அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து 2 டைப் கேசரி, அப்புறம் இது வந்து தயிர் சாதம், அடுத்து ஒயிட் ரைஸ் இருக்குது, இது வந்து மோர், மாங்காய் பொரியல் வந்து கேபேஜ் அண்டு இது ரசம், அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை நினைக்கிறேன், அடுத்து கோசம்பரி, இது வந்து பானகம், அப்புறம் சக்கரை பொங்கல். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாங்களும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டுமே கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாகவும் சேர்ந்தும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பானகம் அண்ட் மோர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு லைட்டாக இங்கே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே கூலாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பிளேட்டில் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் வடை, அப்புறம் தேங்காய் சாதம், 2 கேசரி, புளியோதரை, தயிர் சாதம், அப்புறம்
காய். கோசம்பரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பச்சை பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து கேரட்டு, தேங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு சாலடு. சக்கரை பொங்கலுங்கம்மா இப்போதான் வாயில் போச்சு. அப்போதான் இங்கே வந்துக்குள்ளே உடனே போயிடுச்சம்மா. சக்கரை பொங்கலுக்கு இன்னொரு தடவை சாப்பிட போய்ங்க போல இருக்கேன். இன்னோவா என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? தட்டில் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ சாமிக்கு சமைக்கும் போது வெங்காயம் பூண்டு போட்டு சமைக்கக்கூடாதுன்னு அதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படின்னா அதில் 2 தாத்பரியம் இருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து என்னன்னா, கூர்மாவதாரத்து போது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் வந்து சண்டை மூண்டது. அப்ப வந்து இந்த மந்தார மலையா வந்து மந்தார மலையை கடையர் மாதிரி பெருமாள் வந்து கூர்மாவதாரத்துல அவதரிச்சாரு. அப்ப வந்து கடையும் பொழுது சில வஸ்துக்கள்லாம் வந்தது. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ராகு கேது அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த பக்கமா இருக்கக்கூடிய அசுரர்கள்ல ஒரு அசுரன் வந்து என்ன பண்ணான்னா, தேவர் மாதிரி மாறி அந்த பக்கம் போயிட்டான். தேவர்கள் பக்கம் போயிட்டு அத வந்து ஒரே ஒரு இவர் மட்டும் பார்த்துட்டார், வாயு பகவான் நினைக்கிறார். பார்த்துட்டு பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து பங்கு கொடுக்க வர, அந்த அமிர்தத்தை பங்கு கொடுக்க வரும்போது இந்த மாதிரி அவர் சொல்லுவார், இந்த மாதிரி பெருமாளே, அவர் போய் பெருமாளோட காது கடிச்சிருவார். இந்த மாதிரி இந்த ஆள் வந்து அசுரன் வந்து இங்க தேவனா வந்திருக்கான் அப்படின்ன உடனே பெருமாள் கோவம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் கொடுத்துருவார். ஆக்சுவலா அது ஆல்மோஸ்ட் அவர் வாய்க்கு போயிடும், தொண்டைக்கு போயிடும். அந்த சமயத்துல வந்து அந்த அசுரன் தொண்டைக்கு போன உடனே பெருமாள் வந்து அவனை வெட்டிடுவார். வெட்டின உடனே தான் 2 பாதியா வந்து ஒரு பாதி கழுத்தாவும் இன்னொரு பாதி உடம்பாவும் இருக்கும். கழுத்து இல்லாதது அதுதான் ராகு. ராகுக்கு வந்து உடம்பு கிடையாது, கேதுக்கு கழுத்து கிடையாது. ஸோ ராகு கேதுங்கிறது அதுதான். அதனால வந்து அப்ப அந்த சாப்பிட்ட அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, அது பாதி அவங்க வாயிலேந்து கீழே விழுந்து அந்த அமிர்தம் வந்து அவங்க வாயிலேந்து வந்து விளைஞ்சதுதான் பூண்டும் வெங்காயமும். அதனால அசுர குணம் அது உண்டு. அசுரர்களுக்கு உண்டான தாமசீக குணங்கள் சிலது இருக்கும். அதை சாப்பிட்றதுனால என்னன்னா, எமோஷனல் கண்ட்ரோல் கிடையாது, ஆங்கர் வரும், கோபம், அதுக்கப்புறம் வந்து ஆசா பாசம், அந்த மாதிரி வந்து நிறைய எமோஷனல் கோஷன்ட் வந்து அதிகமா இருக்கும்ங்கிறது 2வது தாத்பரியம். அது வந்து அமிர்தம் இல்ல, அவங்க சாப்பிட்ட அந்த அமிர்தமோட இதுதானே வருது. அதனால அதுல மெடிசினல் குவாலிட்டிஸ் அதிகம். பூண்டு வெங்காயத்துல மெடிசினல் குவாலிட்டிஸ் அதிகம். பிகாஸ் அமிர்தம் உடைய இது கலந்து வர்றதுனால, ஆனா அவங்களோட கலந்ததுனால, அவங்களோட அசுர குணம் இருக்கிறதுனாலதான் ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து அதுல விளைஞ்சது. அதனாலதான் வந்து அவங்களோட பிளட்ல விளைஞ்சது, அமிர்தம் பிளட் அதுல விளைஞ்சது. அதனால அது வந்து உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. ஆனியன் கார்லிக் வந்து சாப்பிட்றது மூலமா ஐம்புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இப்போ நம்ம ஆனியனுக்கு தனி டேஸ்ட் இருக்கு, கார்லிக்கு தனி டேஸ்ட் இருக்குல்ல. ஸோ ஆனியன் கார்லிக் நீங்க போட்டு சமைக்கும் போது யூ வில் ஹேவ் அ டேஸ்ட்ல. ஸோ அந்த டேஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் வேணும், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேணும் அப்படின்னா. அதனாலதான் வந்து அதை வந்து பண்ண மாட்டேன். அதுதான் அதோட ரீசன். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஎஸில் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.